இவங்க என்னமோ தடா போடா சட்டத்தில் கைதாகி ஜெயிலுக்கு போயிட்டு வந்த தியாகி மாதிரியும், இவங்க என்னடா பெண்களுக்கு ஒன்றுனா நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கொதிச்சு எழுந்துருவோம், எவ்வளோ பெரிய ஆளை தான் தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரியும் காலையிலேருந்து கொடுக்குற பில்டப் இருக்குது பார்த்தீங்களா சாமி, தாங்க முடியலடா. நான் பேசுகிறது கண்டிப்பாக ரெண்டு தரப்புக்குமே காண்டாகும். கண்டிப்பாக என்ன கமெண்ட்டில் வந்து கடிச்சு வைப்பீங்க, அதை பற்றிலாம் நான் கவலைப்படலை. உண்மையாக நேர்மையாக உள்ளவன் நியாயம் எது அப்படின்னு சொல்லி பார்க்குறவனுக்கு இது நியாயமாக தான் தெரியும். காவேரி போராட்டத்துக்கு போனோமா, அங்கே கவர்மெண்ட்ஸ்க்கு எதிராக கண்டன கோஷம் எழுப்பினோமான்னு இல்லாமல் அங்கே போய் டார்க் காமெடி, பர்சனல் லைஃபு, தண்ணி வரல கிண்ணி வரலன்னு அதையும் இதையும் பேசி 2 ஸ்டேட்டுக்கு இருந்த காவிரி பிரச்சனையை உதயநிதி விசஸ் தளபதி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்போசிஷனுக்கும் சிஎம்முக்கு எதிரான பிரச்சனையை மடமாற்றி விட்டுருக்காங்க. இதில் காவிரி பிரச்சனையை எல்லாம் மறந்து போயிட்டாங்க. இங்கே யோகிய மாதிரி பேசுகிற நிறைய பேர் வந்து எல்லாருமே டார்க் காமெடி பேசுவானுங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, எல்லாமே நடக்க தான் செய்யுது. ஓகேங்களா, இது ஒன்றும் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே பர்சனலாக ஜாலியாக பேசிக்கிற விஷயங்கள் கிடையாது. இது ஒரு பொது மேடை. கிட்டத்தட்ட வந்து கோடிக்கணக்கான மக்கள் நம்மளை வாட்ச் பண்ணுறாங்க. கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு ஒரு கட்சியோட முகமாக எதிர்கட்சி தலைவராங்கிற ஒரு பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குது. அப்போ நம்ம வார்த்தைகள்லாம் எவ்வளோ பார்த்து படித்தாலும் சரி, நம்ம வார்த்தைகள் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு அந்த வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வேணும். ஓகேங்களா, அங்கே தான் வந்து கூட்டத்தில் வந்து திருஷான்னு கத்துறானா, ஒரு நடிகை பேர் சொல்லி கத்துறானா, அந்த இடத்துல வந்து அப்படி சொல்லக்கூடாதுன்னு நம்ம வந்து நாகரிகமாக சொல்லியிருக்கணும். அப்படி இல்லைன்னா சிரிச்சுட்டு சாதாரணமாக கடந்து போயிருந்துருக்கலாம். அப்போ ஒரு கவுண்டர் ஏதாச்சும் சொன்னாலும் அதை வந்து நீங்க மீன் பண்ணி சொன்னாலுமே சரி, அது தப்பு. அந்த கமெண்ட்டுங்கிறது ரொம்ப தவறான கமெண்ட். இதை வந்து உதயநிதி வந்து வாய் தவறி பேசிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட ரொம்ப கேஷுவலா பேசிட்டாரு அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒன்றும் அவர் பேசல. ஏற்கனவே வந்து எலெக்ஷன் டைம்லலாம் வந்து சசிகலா காலில் வந்து எடப்பாடி பழனிசாமி விழுந்ததெல்லாம் வந்து டபுள் மீனிங்ல டார்க் காமெடியிலலாம் வந்து பேசி, நான் அப்படி உங்களை சொன்னேன், இல்லை பொதுவாக சொன்னேன், அந்த மாதிரிலாம் நிறைய டோனில் வந்து நிறைய தடவை அவர் பேசியிருக்கிறார். ஓகேங்களா, அப்போல்லாம் சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க. கண்டனங்கள் எழுந்துச்சே தவிர இந்த மாதிரிலாம் கைது நடவு அந்த மாதிரி அந்த அளவுக்குலாம் போகலை. ஏன்னா அந்த எலெக்ஷன் பீரியட் அப்படி இருந்ததுனால. ஒரு கட்சி தலைவராக நாமளே அப்படி பேசினா, ஆல்ரெடி இங்கே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு 2 ஐடி விங்கும் வந்து ஆபாச வார்த்தைகளை அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. யார் நமக்கு தங்களுக்கு எதிராக வந்து பேசினாலுமே, தாவேக்காவும் சரி திமுக சரி 2 ஆட்களுமே வந்து மாற்றி மாற்றி ரொம்ப மோசமாக வந்து அது பெண்களை சித்தரித்து தான் பேசிக்கிறாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு தலைவரே இப்படி நம்ம பேசிட்டோம்னா அடுத்த தொண்டர் எப்படி இருப்பான்? நம்ம தொண்டரை கண்டிக்கவே முடியாது. ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற நிர்வாகிகளே, 2 கட்சியிலுமே நிர்வாகிகளே வந்து பாலியல் புகாரில் அதிகமாக வராங்க. நிறையா மற்றவங்க திட்டத்துலேயும் வந்து அதிகமாக டப்புன்னு இப்படி பேசிடுறாங்க. அப்படிங்கிற காரணம் என்னென்னா, தலைமையே அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா அங்கே விஜய் பேசுகிறதா இருக்கட்டும், அங்கே வந்து டேஷ்ன்னு சொல்கிறது, கொத்து போகிற அங்கே வேறு விஷயம் நான் வாயில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறது, அப்படிங்கிற எல்லாமே வந்து ஒரு தலைவருக்கு வந்து இப்படி பேசுறது வந்து அழகு இல்லை. சரிங்களா, அது ரொம்ப ஒரு கீழ்த்தரமான ஒரு ஆள் வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. ஸோ என்ன நியாயப்பாடுகள் சொன்னாலும், எவ்வளோ திருச்சி சொல்லிட்டாங்க மாற்றி சொல்லிட்டாங்க எப்படி சொன்னாலுமே அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அந்த சூழல் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது அங்கே உள்ளவங்களுக்கு தெரியும். ஸோ தப்பு தான். ஓகேங்களா, இந்த சைடு இப்படியா, இந்த பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தவேக ஆட்சி அமைஞ்ச 3 மாசத்துல எண்ணற்ற சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் நடந்துச்சு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துச்சு. அது இவங்க கட்சின்னு ஆட்சிக்கு வந்ததுனால அப்படின்னு இல்லை, அது ரொம்ப வருஷமாவே அப்படிதான் சமூகமே மாறிட்டு இருக்கு. இவங்களும் கேட்பாரற்று எல்லா காவல்துறையும் சரி அரசாங்கமும் சரி அவங்கள கட்டுப்படுத்த முடியல. கட்டுப்படுத்துறதுக்கு உண்மையான நடவடிக்கைகளும் பெரிய அளவில் எடுக்கல. ஸோ அது அப்படியே வந்து இந்த ஆட்சியிலையும் ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. இவ்வளோ விஷயம் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்காம ஒரு 4 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கிறது, சும்மா போட்டுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி தான் சூழ்நிலை வந்து கிரவுண்ட்ல இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து திடீர்னு இன்னைக்கு பேசினோடனே நாளைக்கு காலைல வந்து விடியறதுக்குள்ள போய் கதவு தட்டி காலை கடனை கூட முடிக்க விடாம செஞ்சு நீங்க வந்து கைது பண்ணணும் இல்லை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறது வந்து இன்னும் ஒரு துரித நடவடிக்கை. அப்படின்னு இந்த மாதிரி துரித நடவடிக்கை வந்து எல்லா விஷயத்திலும் பண்ண வேண்டியது தானே, சாமானிய மக்களுக்கும் பண்ண வேண்டியது தானே. எப்போதுமே வந்து சட்டம் என்பது சாமானிய மக்களுக்கு மட்டும்தான் வந்து தான் கடமையை செய்யும், பணக்காரங்களாம் விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து என்னன்னா, ஓகே சட்டம் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வந்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறது வந்து சந்தோஷம் தான். அது எப்படின்னா, கிரவுண்ட் லெவலில் எல்லாரு மேலேயும் சரிக்கு சமமாக தான் கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருமே புகார் வந்த எல்லாரு மேலேயும் சரிக்கு சமமாக நடவடிக்கை எடுத்துட்டு, அதே மாதிரி நீங்கள் அது வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் போனீங்கன்னா பாராட்டத்தக்கன்னு. ஆனால் இங்கே என்னன்னா, இது அப்படியே அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது வந்து நல்லாவே. இதே சிஎம்மோட மனைவி கூட குறிப்பிட்டு அந்த கோர்ட்டில் விவகாரத்து கேஸ் வந்து போட்டப்போ கூட அத்தனை பேர் வந்து அதே சொந்த கட்சிக்கு சேர்ந்தவங்க அவ்வளோ பேசினாங்க. அவங்க மேலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது டக்குன்னு இங்கேருந்து வந்து வீட்டுக்கே வந்து தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கே வந்து கதவு தட்டி வந்து கொடுத்து நீங்கள் வாங்க உங்களை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது வந்து
கண்டிப்பாக இது வந்து அப்பட்டமாக எல்லாருக்குமே தெரியும். இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் வந்து உண்மையாக வந்து சரி ஆபாசமாக பேசிட்டாருன்னா ஒரு 3 வழக்கு இருக்குது. அதில் வந்து பொது இடத்துல வந்து அருவருக்கத்தக்க வகையில் பேசிட்டாங்க, பெண்களோட மாண்பை கெடுக்கிற வகையில் பேசிட்டாங்க, பெண்களுக்கு எதிராக பேசியிருக்காங்க, ஆபாசமாக பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வழக்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகேன்னு. ஆனால் மீதி உள்ள 6 வழக்கு பிரிவுகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், கலவரத்தை தூண்டுதல், 4 பேர் ஒன்றா சேர்ந்து வந்து சதி செயலுக்கு வந்து திட்டமிடுதல், அப்புறம் வந்து என்னது இன ரீதியாக மத ரீதியாக வந்து வன்முறையை தூண்டுற விதமான பேச்சு, தகவல் தொழில்நுட்ப வழக்கு அது இதுன்னு சொல்லிட்டு 6 வழக்குகள் வந்து எக்ஸ்ட்ரா வழக்கை அடிச்சு விட்ருக்காங்க ஓகேங்களா. மொத்தம் 9 வழக்கு பிரிவில் போட்டு பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்கன்னா இதுலேயே நமக்கு தெரியலையா இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த அரசியல் வேண்டாம், இந்த பழிவாங்கும் அரசியல் வேண்டாம். இது வந்து ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலத்திலே முடிஞ்சிச்சுன்னா நல்லது தான். ஏன்னா அவங்க தான் 2 பேரும் மாற்றி மாற்றி கேஸ் போடுறது, பிடிச்சி ஜெயிலில் வைக்கிறது அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க, மு.க. ஸ்டாலின் வந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் வந்து நடக்கல, இது மாதிரி விமர்சனங்களோட நின்றுட்டாங்க ஓகேங்களா. ஆனால் திருப்பி இந்த பழைய லெகசியை வந்து நீங்கள் அதை திருப்பி தோன்றது மாதிரி இருக்குது. விஜய் வந்து பதவி இருக்கும்போது பதவி ஏற்றதுக்கு அப்புறம் வந்து ஒவ்வொருத்தவங்களும் சந்திச்சு கட்டி பிடிச்சி ஆரத்தலையும் வாழ்த்து பெற்றதெல்லாம் இருக்குது. அதில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க அப்பா மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், அவ்வளோ தூரம் வந்து நம்ம கை கொடுத்து அவ்வளோ தூரம் பேசுனீங்க, அது ரொம்ப மாண்பாக மதிக்கப்பட்டுச்சு. ஆனால் இப்போ பேசுகிற இந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, மற்ற கேஸில் போராட்டத்தில் பிடிச்சி உள்ளே போட்டால் கூட வந்து அவங்களுக்கு மைலேஜ் ஆயிரும், பெரியலாக ஆயிடுவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மாதிரி வந்து பெண்களை இழிவாக பேசின கேஸில் உள்ளதுக்கு போட்டால் நேஷனல் லெவலில் பெருசாகும். ஸோ இவங்களை இந்த இதில் வந்து என்ன சொன்னாலும் தியாகின்னு சொல்ல மாட்டாங்க, இவங்க வந்து கேவலமாக தான் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் இந்த ஒரு உள்நோக்கத்தோட தான் வந்து இந்த கேஸ் போட்டது மாதிரி இருக்குது. அதுலேயுமே இந்த கேஸை வந்து அவங்க எடுத்துக்கிட்ட விதமும் பெரிய வந்து அரசியல் பழிவாங்கலையே வந்து அது பெரிய மைலேஜ் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின வார்த்தைகளை வந்து நியாயப்படுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆபாச வார்த்தைகளை நியாயப்படுத்துற மாதிரி பேசுறது. இதில் வந்து ரெண்டுமே ஆபத்து. ஸோ அதனால தான் நான் 2 பேருமே அடிக்கிற மாதிரி அந்த கருத்தை வந்து நான் சொன்னேன். இதில் இவங்க போராட்டத்தை பார்க்கணுமே, இப்போ உதயநிதி கைது அப்படின்னோனையும் தமிழ்நாடு முழுக்க வந்து எல்லா இடத்துலையும் சாலை மறியல், போலீஸ் நகர விடலை, தஞ்சாவூரே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. தஞ்சாவூருக்குள்ள எல்லைக்குள்ளேயே போலீஸால் வந்து உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டுட்டு வர முடியல. அங்கே போய் வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே போலீஸ்காரங்களை வர வச்சு அங்கே விசாரணை செஞ்செல்லாம் அமைச்சு முடிச்சு அனுப்பி விட்டுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க விட்டுட்டாங்க, போகிற ரோடு எல்லாம் வழியெல்லாம். இப்போ வந்து ஒரு பெரிய மோடி மாதிரி ரோட் ஷோவே நடத்துகிறாங்க அந்த அளவுக்கு. இது மட்டும் இல்லை, நிறைய இடத்துல அடிதடி நடந்திருக்கு, ரத்தம்லாம் வழிய போய் ரோட்டை நிற்கிறாங்க. ஒருத்தவங்க என்னன்னா மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திக்கிறதுக்குலாம் போயிருக்காங்க ஒரு திமுக தொண்டர். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பாகவும் ஒரு கலவர சூழ்நிலையே உருவாயிடுச்சு. போலீஸே திக்குமுக்க ஆகிட்டாங்க, பேரிகார்டை கூட தள்ளி விட்டுட்டு போனாங்க. அதை வந்து ஒரு போலீஸ்காரன் வந்து அடித்தது அதெல்லாம் கொஞ்சம் வைரல் ஆச்சு. ஸோ இவ்வளோ விஷயம் நடக்குது. இதை நான் எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, ஒரு கட்சி தலைவரை வந்து நீ வந்து கைது பண்ணிட்ட, விசாரணைக்காக கூட்டிகிட்டு போயிட்டங்கும் போது இவ்வளோ பொங்கி வந்து இவ்வளோ தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வைக்கிற ஒரு படை இருக்குது உங்ககிட்ட, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபோர்ஸை வந்து எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன் வந்து காவிரிக்காக நிற்கலை, ஏன் நீட் பேனுக்காக நிற்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது ஓகேங்களா. அந்த விஷயத்தை இப்படி ஒன்று கொண்டு வரீங்களே, இதை வந்து நான் ஆக்கப்பூர்வமாக நான் போராட்டம் பண்ணுவேன், ஸ்தம்பிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஜேபியில் சாதாரணமாக ஒரு சமூக சேவைகள் நடத்தக்கூடிய ஒரு போராட்டம், அதுக்கப்புறம் மாணவர்களால் முடியுது. ஏன் ஒரு அமைப்பால் மிகப்பெரிய, ஏன்னா இந்தியாவிலேருந்து நீட்டுக்கு எதிராக வந்து முதல்ல பெரிய குரல் கொடுத்து ஒரு பெருசாக நிற்கிற ஒரு கட்சி வந்து திமுக தான் சொல்கிறேன். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு கட்சி வேலை ஏன் வந்து நிற்க முடியல? இந்த மாதிரி ஒரு போராட்டங்களை இப்போ நடந்துகிட்டு தாங்க இருக்குது. இன்னமும் வந்து பேன் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் வந்து இன்னமும் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, இன்னமும் தமிழ்நாட்டில் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது மீடியா வெளிச்சமே இல்லாமல் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் கையில் எடுத்து பேன் நீட்டுங்கிற ஒரு அரசியல் ஆயுதம் கையில் எடுத்து தமிழ்நாடு முழுக்க எப்படி போராடலாம்? உங்களால் அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்கிறத இப்பயே கண்ணு முன்னாடி காட்டிட்டீங்க. பட் ஆனால் ஒரு எதிர்கட்சியாக நீங்கள் அதை செய்யலை. இதே காவிரி பிரச்சனையை வச்சு நீங்கள் எவ்வளவோ அரசியலே பண்ணியிருக்கீங்களாமே, தாவைக்கு அரசுக்கு எதிராகவே பண்ணிக்கலாமே, சும்மா அனுமதி பெற்ற கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன புண்ணியம்? இதேமாரி சம்பிக்க வச்சு நீங்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தீங்க? வாயை திறந்து பேசுங்க, அங்கே போய் நீங்கள் வந்து கேளு, நீ போய் நீதிமன்றத்தில் வழக்கு போடு, இல்லைன்னா அங்கே மின்சாரம் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் எதுவுமே பண்ணல. ரொம்ப வந்து சாஃப்டாக போன ஆட்சியில் வந்து அதிமுக இருந்த மாதிரி இந்த ஆட்சியில் வந்து திமுக இருக்குதோ. ஏன்னா இதில் முழுக்க வந்து திமுக தலைவர்கள் செய்கிறது எல்லாமே வந்து தனி மனித விமர்சனமாக இருக்குது. விஜய் விமர்சிக்கிறது, மற்ற அமைச்சர்களை விமர்சிக்கிறதா தான் இருக்குது. அவங்களும் அதை தான் செய்கிறாங்க. புதுசாக அனுபவம் இல்லாதவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் இருக்காங்க ஓகேங்களா. மாற்றணும். ஆனால் நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது வந்து இது வந்து ரசிக்கக்கூடியதாக இல்லை, மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ கடைசியாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, 2 பேர்த்துக்குமே அடிதான்.
காவிரி பிரச்சனை விட்டுறாதீங்க. காவிரி பிரச்சனை தண்ணி வந்துருச்சு, மழை வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதோட முடியலை. இந்த பிரச்சனை வந்து உரிமை போராட்டம், மேகதாட்டு அணையை கட்டுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தடுத்து நிறுத்தணுங்கிறதுல வந்து தமிழ்நாடு அரசும் சரி, எதிர்கட்சியாக இருக்க திமுகவும் சரி, ஒரே அணியில் நிற்கணும். அதுக்கு எதிராக குரல் கொடுங்க. அந்த 2 ஸ்டேட் இருக்கிற கர்நாடகா விசஸ் தமிழ்நாடு, இந்த 2 ஸ்டேட்டு பிரச்சனை, இங்கே இருக்கிற 2 கட்சி பிரச்சனை மாற்றிடுறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இல்லை, அந்த பிரச்சனை மறந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக போயிடும். கொஞ்சம் பார்த்துங்க. பொது எதிரி வந்து ஒருத்தர் மேலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் 2 பேர்த்துக்குமான பொது எதிரி எப்போ 2 பேரும் அடிச்சுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம குறுக்கு சால்ப்பு வந்து நம்ம அந்த இடத்த கைப்பற்றலாம்னு சொல்லிட்டு. ஸோ யாரோட ஆயுதமாகவும் நீங்கள் மாறிடக்கூடாது, சரிங்களா? அரசியல் இருமுனை கத்தி 2 பக்கமும் வெட்டும், பார்த்துங்க. ஆனால் வெட்டுறவன் யாருங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க.